أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقوني فهما. அஸ்ஸலாமு அலைக்கும் என அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீடியோவில் நம்ம மழை தொடர்பான துவாக்களை தான் பார்க்க போகிறோம். மழை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து துவாக்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஹதீஸ்களில் மழை தொடர்பாக என்னென்ன துவாக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மழை வேண்டும் போது, வறட்சியான காலங்களில் நமக்கு மழை வேணுன்றப்ப என்ன துவா ஓதணும். அப்புறம் மழை பெய்யும் போது என்ன துவா ஓதணும். அப்புறம் பெய்து முடித்த பின் என்ன துவா ஓதணும்னு பார்க்கலாம். கடைசியாக தேவைக்கு அதிகமாக மழை பெய்யும் போது அதனிடமிருந்து பாதுகாவல் தேடி நம்ம என்ன துவா ஓதணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. முதல்ல மழை வேண்டி ஓத வேண்டிய துவா என்னன்னு பார்த்துடலாம். அல்லாஹும்ம ஐஸ்னா அல்லாஹும்ம ஐஸ்னா அல்லாஹும்ம ஐஸ்னா. யா அல்லாஹ் மழை பொழிய செய்வாயாக, யா அல்லாஹ் மழை பொழிய செய்வாயாக, யா அல்லாஹ் மழை பொழிய செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சம்பவத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று மிம்பர் மீது நின்று உரையாற்றி கொண்டிருக்கும் போது தாருல் கலா என்னும் இல்லத்தின் திசையில் இருந்த வாசல் வழியாக ஒரு மனிதர் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலுக்குள் வந்தார். அவர் நின்று கொண்டே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரே, கால்நடை செல்வங்கள் அழிந்துவிட்டன, சாலைகளில் போக்குவரத்து நின்றுவிட்டது, எனவே அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அவன் நமக்கு மழை பொழிய செய்வான் என்று கூறினார். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களோ தம் இரு கைகளையும் உயர்த்தி, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக வானத்தின் மேகக்கூட்டத்தையோ தனி மேகக்கூட்டத்தையோ நாங்கள் பார்க்கவில்லை. எங்களுக்கும் சல்ஊ மலைக்கும் இடையே மழை மேகத்தை பார்க்க முடியாதவாறு எந்த வீடும் கட்டடமும் இருக்கவில்லை, வெட்ட வெளியாகவே இருந்தது. அப்போது அம்மலைக்கு பின்னால் இருந்து கேடயம் போன்று வட்ட வடிவில் ஒரு மேகம் தோன்றியது. அது நடுவானில் மையம் கொண்டு அடிவானில் பரவியது. பிறகு மழை பொழிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக 6-7 நாட்கள் சூரியனையே நாங்கள் பார்க்கவில்லை. அடுத்த ஜும்மாவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று உரையாற்றி கொண்டிருந்த போது அதே வாசல் வழியாக ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள் வந்து நின்றவாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரே, பெருமழையால் கால்நடை செல்வங்கள் அழிந்துவிட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, எனவே எங்களை விட்டு மழையை நிறுத்தும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரியுங்கள் என்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை உயர்த்தினார்கள். பிறகு, இறைவா எங்கள் சுற்றுப்புறங்களுக்கு இந்த மழையை திருப்பி விடுவாயாக, எங்களுக்கு பாதகமாக இதை நீ ஆக்கிவிடாதே. இறைவா, குன்றுகள், மேடுகள், ஓடைகள், மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவற்றின் மீது இம்மழையை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். உடனே மழை மதீனாவிலிருந்து நின்றது. நாங்கள் வெயிலில் நடந்து சென்றோம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் 1013 இருந்து 1017 வரைக்கும் இந்த ஹதீஸுடைய விளக்கங்கள் இருக்குது. இதன் மூலம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மழை பொழிகிறது சம்பந்தமான அனைத்து துவாக்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்தடுத்த துவாக்களையும் படிச்சிடலாம். 2வது துவாவை நம்ம பார்க்க போகிறது, மழை பொழியும் போது, மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம என்ன துவா ஓதணும்னா, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியன். இதனுடைய பொருள், இறைவா பயனுள்ள மழையாக இதையாக்கு. இது நம்ம கட்டாயமாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா. 3வது துவாவா, மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன துவா ஓதணும்னா, முதிர்னா பி ஃபவ்வில்லாஹி வ ரஹ்மதிஹி, முதிர்னா பி ஃபவ்வில்லாஹி ரஹ்மதிஹி. இதனுடைய பொருள், அல்லாஹ்வின் அருளினாலும் அவனது கிருபையினாலும் நம் மீது மழை பொழிந்ததுன்னு அல்லாஹ்வை துதிக்கணும். கடைசியாக பார்க்க போகிற துவா, தேவைக்கு அதிகமாக மழை பெய்யும் போது. இந்த துவா இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நம்மளுக்கு அவசியமான துவா. எங்கே பார்த்தாலும் அதிபயங்கரமான மழையும் கனமழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வலிராபி வல் அவுதியதி வ மனாபிதி ஷஜரி. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கலாம். அல்லாஹும்ம அலல் ஆகாமி
வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் இராபி வல் அவுதியத்தி வ மனாபிதி ஷஜரி. இந்த துவாவினுடைய பொருள், யா அல்லாஹ், மேடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடைகளிலும் கோட்டைகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மழையை பொழியச் செய்வாயாக. மழை சம்பந்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் 4 துவாக்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி பல துவாக்கள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை தகுந்த நேரத்தில் நம்ம ஓதி அல்லாஹ்விடமிருந்து பயனும் அதே சமயத்தில் பாதுகாப்பும் பெறணும். இந்த துவாக்களை நாம் படிக்கிறதோடு மட்டுமில்லாமல் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். முக்கியமாக நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம ஹதீஸில் படிக்கிற எல்லா துவாக்களையும் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அப்போ தான் தகுந்த நேரத்தில் அந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்வின் அருளை அவங்க பெறுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோவில் அடுத்து சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க படித்து ஓதுனா அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.